கிடைத்துவிடும். அதாவது ஒருவர் ருக்குவில் சேர்றாரு. ருக்குவில் சேர்ந்துட்டு அந்த ருக்கு கிடைச்ச உடனே ருக்குலேருந்து எழுந்து என்ன செய்கிறாருன்னா, ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் நடைமுறையில் இருக்கிறது. இப்படி எல்லாரும் சொல்லலாமான்னு கேட்குறாங்க. இதை முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவிலிருந்து எழுந்து என்ன சொல்லணும் என்று 4 விதமான வார்த்தையை கற்று தந்திருக்கிறாங்க. என்ன கற்று தந்திருக்கிறாங்க? ரப்பனா லக்கல் ஹம்துன்னு கற்று தந்திருக்கிறாங்க. ரப்பனா வலக்கல் ஹம்து, லக்க விட வானா சேர்த்துக்கிறது. ரப்பனா லக்கல் ஹம்துன்னு கற்று தந்திருக்கிறாங்க. ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு கற்று தந்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்துன்னு கற்று தந்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு கற்று தந்திருக்கிறாங்க. அப்போ ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு அனைவரும் சொல்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தது என்னன்னு கேட்டால், இந்த 4 வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை தான் கற்று தந்திருக்கிறாங்க. நம்மளும் என்ன செய்யணும்? ருக்குவிலிருந்து எந்திரிச்சோடனே ரப்பனா லக்கல் ஹம்து என்றோ, ரப்பனா வலக்கல் ஹம்து என்றோ, அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்றோ, அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து என்றோ நம்ம என்ன செய்யணும்? சொல்லிக் கொள்ள வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், லேட்டாக வர்றாரு. லேட்டாக வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி என்ன செய்கிறாரு? வேகமாக ஓடி வர்றாரு. ஓடி ருக்கு அவருக்கு கிடைச்சி போச்சு. ருக்கு கிடைச்சவன அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. ருக்கு கிடைச்சி சந்தோஷம் தாங்க முடியலை. எந்திரிச்சு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக சொல்லி தந்ததை விட்டுட்டு என்ன செய்கிறாருன்னா, ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படின்னு, இறைவா உனக்கே புகழ், பாக்கியம் நிறைந்த புகழ், கணக்கு விளக்கு இல்லாத புகழ் உனக்கே உரியது அப்படின்னு அதுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி, தனக்கு ருக்கு கிடைத்து விட்டதை நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அந்த சஹாபி அப்படி சொல்லுகிறார். சொல்லிட்டு மற்றபடி ஒரு தொடர்ந்துகிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் தொழுகையெல்லாம் முடித்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது யாருப்பா இது மாதிரி செஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் செஞ்சேன். நீ அந்த சொன்ன சொல்லை பதிவு செய்வதற்காக வேண்டி 30க்கு மேற்பட்ட வானவர்கள் போட்டி போட்டாங்க. அந்த அளவுக்கு நான் பதிவு பண்ணுவேன், நீ பதிவு பண்ணுவேன், நல்ல அழகான வார்த்தையை நீ சொல்லிவிட்டாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஒரு ஹதீஸை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, அதிகமான இந்த அஹ்ல ஹதீஸுங்கிற ஒரு ஜமாத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, இதை இமாம் ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொன்ன உடனே ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹிங்கிறது என்ன செய்கிறாங்க? எல்லாருமே சத்தம் போட்டு சொல்வதை ஒரு வழக்கமாக்கி இருக்கிறாங்க. இதில் நம்ம என்ன கேட்க வேணும்? இவர் தொழுகையில் ருக்குவிலிருந்து எழுந்ததற்காக ஒரு துவா இருக்குல்ல, அந்த அடிப்படையில் அவர் அந்த வார்த்தையை சொல்லலை. ருக்கு கிடைத்து விட்டதே என்ற சந்தோஷத்தில் தான் அவராக நெஞ்சார் அதை சொன்னார். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குகள்லாம் பதிவு செய்கிறதாக அதை சொல்லிட்டாங்க. இப்படி நடந்த பிறகு சஹாபாக்கள் அத்தனை பேருமே இதையே தங்களுடைய வழக்கமாக்கிக்கிட்டாங்களா? ஆக்கலை. அந்த ஒருத்தர் அந்த ஒரு தடவை சொன்னார் என்பதை தவிர அப்புறம் ஒவ்வொரு சஹாபிகளும் இந்த ரப்பனா லக்கல் ஹம்துலாம் விட்டுவிட்டு இந்த சஹாபி எதை சொன்னாரோ, எதை எழுதுவதற்கு மலக்குகள் போட்டி போட்டாங்கன்னு சொன்னாங்களோ அதையேவா அனைவரும் சொன்னார்கள்? அப்படி சொன்னதற்கு எந்த விதமான அதுவே வழக்கமாகிவிட்டது, அதையே எல்லாரும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், மற்ற எல்லாம் விடுபட்டு போய்விட்டது என்று சொல்லலை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த நாளையுமே யாருமே சொல்கிறது இல்லை. இந்த அஹ்ல ஹதீஸ்ங்கிறவங்க ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீங்கிறத மட்டும்தான் என்ன செய்கிறாங்க? சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மற்ற விஷயங்கள்லாம் விடுபடக்கூடியதாக இருக்கிறது. அதுபோக அப்போ இது மாதிரியான ஒரு அடிப்படையில் பார்த்தோம்னா, அது ஒருத்தருடைய ரக்வாத்து கிடைத்தது என்கிற சந்தோஷத்திற்காக அவர் சொன்னார். அதை அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கீகரித்து கொண்டார்கள் என்பது தானே தவிர, அதையே அனைவரும் சொல்லணும் என்பதோ அனைவரும் சொன்னார்கள் என்பதோ அதுக்கு என்ன இல்லை, ஆதாரம் கிடையாது. இது சம்பந்தமாக நம்முடைய இணையதளத்தில் இதே விஷயமாக ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லலாமா என்பது சம்பந்தமாக ஒரு ஆய்வு கட்டுரை onlinepj.com இன்னும் விரிவான ஆதாரங்களோடு எழுதப்பட்டிருக்கு. அதில் கூடுதல் தகவலுக்கு அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள்.